என்னங்க இது ஒரு பொண்ணுக்கு இப்படியா ஒரு அநியாயம் நடக்கணும்? மதியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே, இனி என்ன நடக்கப் போகுது? அழகே அழகு தொடர்ல இன்னைக்கு நடந்த கதையின் ஆரம்பத்திலேயே ரொம்ப பரபரப்பான காட்சிகளோட தான் ஆரம்பிச்சாங்க. நம்ம மதி தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்காங்க. மாமியார் ரொம்ப கோபமா மதி கிட்ட உன்னை பத்தி தினமும் பள்ளிக்கூடம் பிள்ளைங்க மாதிரி புகார் வந்துட்டு இருக்கு, என்னடி இதெல்லாம் அப்படின்னு ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. அதுக்கு நம்ம மதி ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப உறுதியா அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடக்கல அப்படின்னு பதில் சொல்றாங்க. உடனே மாமனார் குறுக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது தானம்மா அப்படின்னு சொல்றாரு. ஆனா மதிக்கு அது சுத்தமா பிடிக்கல. பெண்கள்னா எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் போகணுமா, என்ன நியாயம் இதுன்னு நம்ம மதி ரொம்ப அழகா அவங்க கிட்ட வாதம் பண்றாங்க. ஆனா அந்த மாமியார் கொஞ்சம் கூட இறங்கி வராம ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அதுக்காக எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்க முடியுமா அப்படின்னு ரொம்பவே திமிரா பேசுறாங்க. நம்ம அழகு மலர் எப்படி தைரியமா இருப்பாளோ அதே மாதிரி நம்ம மதியும் இன்னைக்கு ரொம்ப தைரியமா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இப்படி இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறப்பவே நம்ம மதி ரொம்ப வருத்தத்தோட என்னதான் இருந்தாலும் பொம்பளைங்கன்னா ஒரு நியாயம், ஆம்பளைங்கன்னா ஒரு நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. இது மாமனாருக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குது. அவரு மதி கிட்ட போதும் நிறுத்து, உனக்காக என்னால எல்லார்கிட்டையும் புகார் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கடுமையா சத்தம் போடுறாரு. மதியோட கண்களில் கண்ணீர் தேங்கி நின்னாலும் அவங்க தன்னோட சுயமரியாதையை விட்டுக்கொடுக்கவே இல்லை. இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீ பொறுத்துக்கிட்டு தான் போகணும், இல்லன்னா நீ அவமானப்பட்டு தான் இருப்ப அப்படின்னு மாமனார் ரொம்பவே மிரட்டுற தொனியில பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம மதி ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த காட்சியில எல்லாரும் வரவேற்பறையில் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. குடும்பத்தோட பெரிய மனுஷங்க முன்னாடி மதி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. அங்கே ஒரு வெள்ளை சட்டை போட்டவரு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. பெண்கள்னா தண்ணீர் மாதிரி இருக்கணும், எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த பாத்திரத்தோட வடிவத்துக்கு மாறணும், புகுந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆணாதிக்க சிந்தனையோட பேசுறாரு. பெரியவங்கள மதிக்கணும், தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மதி கிட்ட ரொம்பவே திமிரா உத்தரவு போடுறாரு. இதையெல்லாம் கேட்டு மதி ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்போ காவல்துறை உடையில் இருக்கிறவரு ரொம்ப கோபமா எழுந்து வந்து மதி கிட்ட கத்துறாரு. மாமா சொன்ன மாதிரி நீ மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கா இரு, இல்லனா வெளிய போ அப்படின்னு ரொம்பவே மோசமா சத்தம் போடுறாரு. உன்னை மன்னிப்பு கேட்க வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே அதிகாரமா பேசுறாரு. அந்த வீட்ல இருக்கிற ஒருத்தர் கூட மதிக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேசல. மதியோட கணவர் கூட அமைதியா அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. அந்த அதிகாரி ரொம்ப கோபமா டேய் அவளை வெளியே அனுப்புடா அப்படின்னு கத்துறாரு. மதி ரொம்பவே அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஆனா அவங்க தன்னோட சுயமரியாதையை விட்டுக்கொடுத்து மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. கடைசியா அந்த அதிகாரி மதியை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு விரட்டி விடுறாரு. மதி ரொம்பவே கண்ணீரோட அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்க முகம் முழுக்க சோகம், அவமானம், வலியால் நிறைஞ்சிருக்கு. மதியோட கணவர் எதுவுமே செய்ய முடியாம அப்படியே தவிப்போட நின்னுட்டு இருக்காரு. மதி வீட்டை விட்டு வெளிய வந்து இருட்டுல வாசற்படியில ரொம்ப அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கிற அந்த காட்சி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்படியா ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகமும் அவமானமும் நடக்கணும்னு நினைக்கும்போது ரொம்ப கோபமா வருது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சா ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கு. கண்டிப்பா நம்ம அழகு மலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் புயல் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாரையும் கேள்வி கேட்க போறா. மதியோட கணவர் தன்னோட அமைதியை கலைச்சுட்டு மனைவிக்காக முதல் முறையா குரல் கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம். வீட்டை விட்டு துரத்தப்பட்ட மதி தன்னோட சுயமரியாதையை காப்பாத்திக்கிட்டு எப்படி இவங்களுக்கு பாடம் புகட்ட போறா அப்படிங்கறத நாம நாளைக்கு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்னங்க இது ஒரு பொண்ணுக்கு இப்படியா ஒரு அநியாயம் நடக்கணும்? மதியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே, இனி என்ன நடக்கப் போகுது? அழகே அழகு தொடர்ல இன்னைக்கு நடந்த கதையின் ஆரம்பத்திலேயே ரொம்ப பரபரப்பான காட்சிகளோட தான் ஆரம்பிச்சாங்க.
நம்ம மதி தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்காங்க. மாமியார் ரொம்ப கோபமா மதி கிட்ட உன்னை பத்தி தினமும் பள்ளிக்கூடம் பிள்ளைங்க மாதிரி புகார் வந்துட்டு இருக்கு, என்னடி இதெல்லாம் அப்படின்னு ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. அதுக்கு நம்ம மதி ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப உறுதியா அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடக்கல அப்படின்னு பதில் சொல்றாங்க. உடனே மாமனார் குறுக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது தானம்மா அப்படின்னு சொல்றாரு. ஆனா மதிக்கு அது சுத்தமா பிடிக்கல. பெண்கள்னா எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் போகணுமா, என்ன நியாயம் இதுன்னு நம்ம மதி ரொம்ப அழகா அவங்க கிட்ட வாதம் பண்றாங்க. ஆனா அந்த மாமியார் கொஞ்சம் கூட இறங்கி வராம ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அதுக்காக எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்க முடியுமா அப்படின்னு ரொம்பவே திமிரா பேசுறாங்க. நம்ம அழகு மலர் எப்படி தைரியமா இருப்பாளோ அதே மாதிரி நம்ம மதியும் இன்னைக்கு ரொம்ப தைரியமா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இப்படி இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறப்பவே நம்ம மதி ரொம்ப வருத்தத்தோட என்னதான் இருந்தாலும் பொம்பளைங்கன்னா ஒரு நியாயம், ஆம்பளைங்கன்னா ஒரு நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. இது மாமனாருக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குது. அவரு மதி கிட்ட போதும் நிறுத்து, உனக்காக என்னால எல்லார்கிட்டையும் புகார் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கடுமையா சத்தம் போடுறாரு. மதியோட கண்களில் கண்ணீர் தேங்கி நின்னாலும் அவங்க தன்னோட சுயமரியாதையை விட்டுக்கொடுக்கவே இல்லை. இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீ பொறுத்துக்கிட்டு தான் போகணும், இல்லன்னா நீ அவமானப்பட்டு தான் இருப்ப அப்படின்னு மாமனார் ரொம்பவே மிரட்டுற தொனியில பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம மதி ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த காட்சியில எல்லாரும் வரவேற்பறையில் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. குடும்பத்தோட பெரிய மனுஷங்க முன்னாடி மதி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. அங்கே ஒரு வெள்ளை சட்டை போட்டவரு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. பெண்கள்னா தண்ணீர் மாதிரி இருக்கணும், எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த பாத்திரத்தோட வடிவத்துக்கு மாறணும், புகுந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆணாதிக்க சிந்தனையோட பேசுறாரு. பெரியவங்கள மதிக்கணும், தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மதி கிட்ட ரொம்பவே திமிரா உத்தரவு போடுறாரு. இதையெல்லாம் கேட்டு மதி ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்போ காவல்துறை உடையில் இருக்கிறவரு ரொம்ப கோபமா எழுந்து வந்து மதி கிட்ட கத்துறாரு. மாமா சொன்ன மாதிரி நீ மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கா இரு, இல்லனா வெளிய போ அப்படின்னு ரொம்பவே மோசமா சத்தம் போடுறாரு. உன்னை மன்னிப்பு கேட்க வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே அதிகாரமா பேசுறாரு. அந்த வீட்ல இருக்கிற ஒருத்தர் கூட மதிக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேசல. மதியோட கணவர் கூட அமைதியா அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. அந்த அதிகாரி ரொம்ப கோபமா டேய் அவளை வெளியே அனுப்புடா அப்படின்னு கத்துறாரு. மதி ரொம்பவே அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஆனா அவங்க தன்னோட சுயமரியாதையை விட்டுக்கொடுத்து மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. கடைசியா அந்த அதிகாரி மதியை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு விரட்டி விடுறாரு. மதி ரொம்பவே கண்ணீரோட அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்க முகம் முழுக்க சோகம், அவமானம், வலியால் நிறைஞ்சிருக்கு. மதியோட கணவர் எதுவுமே செய்ய முடியாம அப்படியே தவிப்போட நின்னுட்டு இருக்காரு. மதி வீட்டை விட்டு வெளியே வந்து இருட்டுல வாசற்படியில ரொம்ப அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கிற அந்த காட்சி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்படியா ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகமும் அவமானமும் நடக்கணும்னு நினைக்கும்போது ரொம்ப கோபமா வருது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சா ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கு. கண்டிப்பா நம்ம அழகு மலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் புயல் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாரையும் கேள்வி கேட்க போறா. மதியோட கணவர் தன்னோட அமைதியை கலைச்சுட்டு மனைவிக்காக முதல் முறையா குரல் கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம். வீட்டை விட்டு துரத்தப்பட்ட மதி தன்னோட சுயமரியாதையை காப்பாத்திக்கிட்டு எப்படி இவங்களுக்கு பாடம் புகட்ட போறா அப்படிங்கறத நாம நாளைக்கு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்னங்க இது, ஒரு பொண்ணுக்கு இப்படியா ஒரு அநியாயம் நடக்கணும்? மதியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே.